நான் செவன்ஜி ரெயின்போ காலனி படத்துக்காக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக வந்து ரஃப் ஸ்கெட்சில் வந்துட்டு எனக்கு பெருசாக ஐடியா எதுவும் இல்லை. ஆனால் ப்ராசஸில் தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஐடியாஸ் வரும். ஸோ அப்படி தான் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன சின்ன பேசிக் ஐடியா வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு இந்த ப்ராசஸில் வந்து எனக்கு நிறைய விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு இந்த ஆர்ட் ஒர்க் முடிக்கும்போது. ஸோ அதை பற்றி பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸினை ரிப்பீட்டடாக பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ நல்லா இருக்குன்றத வந்து நான் யோசித்தேன். அப்படிதான் அந்த அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு கேபர் வாசிக்கோட ஃப்ராங்கிபாணி பாட்டு, அதுதான் வந்து எனக்கு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த ஹோல் ப்ராசஸ்லையுமே அந்த பாட்டை நான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தேன். அதுவே வந்து என்ன டீப்பாக யோசிக்க வச்சு இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பர்பஸையும் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அந்த பாட்டு பண்ண கேபர் வாசிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஆர்ட் ஒர்க்லேயே பார்க்கலாம். நீங்கள் இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இந்த ஆர்ட் ஒர்க் எனக்காக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ காய்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்ட் ஒர்க் பார்க்கும்போது என்ன தோணுனாலும் எனக்கு வந்து டிஎம் ஆர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.